அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் யோகிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக குணமளிக்கும் ஆய்வு மையம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவியலும் தியானமும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அறிவியல் என்பது எல்லாவற்றிற்கும் காரண காரியத்தை தேடுவது. என்ன நடந்தாலும் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வேணும், அதற்கான விளைவுகளை குறித்து இருக்கணும், டேட்டா பேஸ் வேணும். தியானத்திற்கு எந்த விதமான காரண காரியங்களோ நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்குள்ளுடைய அகத்துல நடக்கக்கூடிய ஒன்று. அறிவியல் எல்லா விஷயத்தையுமே ஒரு வகையான வரையறைக்குள், கோட்பாட்டுக்குள் கொண்டு அடக்கும். ஆனால் தியானம் என்பது எல்லா கோட்பாடுகளையும் உடைச்சிட்டு வெளியில வர்றது. இது ரெண்டும் எதிரும் புதிருமான ஒன்றாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் அறிவியல் பார்வையுடன் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிறத அதை ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு பல ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பல பரிமாணங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லா துறையிலையுமே விஞ்ஞான வளர்ச்சி உச்சபட்சமான வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, தொலைத்தொடர்பாக இருந்தாலும் சரி, உலகத்திலேயே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நமக்கு தேவையான செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அளவு விஞ்ஞானம் உச்சபட்சமான வளர்ச்சியில் இருக்குது. ஆனால் நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு கொடி கட்டி பிறந்த ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு அது ஆன்மீகம் என்பது வெகுவாக குறைந்து கொண்டே தன்னுடைய இயல்பை இழந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் உச்சபட்சமான வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது. எதைனாலும் விஞ்ஞான ரீதியாக பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு விஞ்ஞான ரீதியான இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கக்கூடிய அளவு வந்துருச்சு. சாதாரண ஒரு 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 உடல்ல ஒரு சின்ன ஒரு புண் வந்தால் கூட அதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள், அதற்கான அறிவியல் காரணங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உலகம் இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தியானத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவு நம்ம உயரணும். தியானமும் ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்கப்பட வேண்டும். தியானம் என்பது ஏதோ மத ரீதியான ஒரு அடிப்படையிலானது, அல்லது தியானம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியது என்ற போக்கெல்லாம் கிடையாது. மனமுடைய ஒவ்வொருவருக்கும் தியானம் அவசியமாக இருக்கிறது. மனமுடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை கையாள தெரியாமல் கையாண்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி மனதை கையாள்வதற்கான ஒரு யுக்தி, ஒரு தொழில்நுட்பம் தான் தியானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மத ரீதியான அடையாளம்லாம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்மளை அறியாமல் இந்த உலகில் நம்ம இயங்கும் போது பல்வேறு விதமான மன கோட்பாடுகளுக்கு நம்ம ஆளாகிறோம். பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குறோம். மனச்சிக்கல்கள், உடல்நலம் சரியில்லைன்னா கூட மருத்துவர்கிட்ட போய் பார்த்துட்டு, ஐயா உடம்பு சரியில்லை, ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்க அது உடனே டயக்னைஸ் பண்ணுறாங்க. மனம் சரியில்லாத போது நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மனதில் நமக்கு ஒரு முரண்பாடான உணர்வுகள் வருது. அதனால் நம்முடைய தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நம்முடைய உடல் கெட்டு போகுது, நம்முடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னா நம்ம அதை குறித்து நம்ம சிந்தனை கொள்றதில்லை, இக்னோர் பண்ணுறோம். அதை இக்னோர் பண்ணிட்டு அது பெருசாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக உருவெடுத்த போது, மிகப்பெரிய ஒரு மனப்பிரச்சனையாக வந்த போது தான் நம்ம அதை கவனிக்கிறோம். அப்ப தியானமும் அறிவியலும் கைகோர்க்க வேண்டும். நீங்க எப்போதுமே தியானமும் அறிவியலும் கைகோர்க்கக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு உருவாயிட்டு. இன்னைக்கு மூளையில மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு திரவம் இருக்கு, அந்த டோபமைன் அப்படிங்கிற திரவம். அந்த திரவம் ஒரு இமிடியேட்டா ஒருத்தருக்கு என்ன செய்யும்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சி கனப்பொழுதுல போய்கிட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு தியானம் கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்து தியானிக்கும் போது டோபமைன் என்ற சுரப்பி நிறைய சுரக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது, அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் மெடிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு அல்ல. நீங்கள் அது ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே வந்துடும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கறது ஏன் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது ஒரு இமிடியேட்டாக ஒரு வகையான ஹாப்பினஸ் உருவாகுது. அதனால தான் உடனே அதை நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஷார்ட்ஸில் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணுறாங்க எல்லாருமே. இன்னைக்கு ஒரு பெரிய நெடிய வீடியோலாம் யாரும் பார்க்கறது இல்லை. ஷார்ட்ஸில் உட்காந்தாங்கன்னா அப்படி ஷார்ட்ஸை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த டோபமைன் சுரந்து இமிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கு. அதனால தான் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறதுலாம் அதிகமான நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அதிகமான நேரமும் அதில் செலவழிக்கிறாங்க மற்ற வீடியோவுக்கு செலவழிக்கிறத விட. அதனால தான் எல்லா ஆட்களுமே ஷார்ட்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஷார்ட்ஸு அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு காரணம் அதில் நமக்கு டோபமைன் சுரக்க நம்ம ஒரு அடிமையாகிறோம். ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக ஆரம்பிக்கிறோம். அது தியானத்திற்கும் அதுக்கும் தொடர்பா, அதனால அறிவியல் பூர்வமான விஷயம் டோபமைன் சுரக்கிறதுனால தான் தியானம் ஹாப்பியா இருக்குதா அப்படிலாம் இல்லை. அப்போ நம்ம தியானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனநிலை. நம்ம ஒரு மனநிலையில இருக்கிறோம். நம்ம
புலன் வயப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோம். இந்த சோசியாலஜி உலகத்தில், சமூகவியல் உலகத்தில் நம்ம ரொம்ப கனெக்டடாக பற்றோடு இருக்கிறோம். நம்ம உடல் ரீதியான பற்று, நபர்கள் உறவு ரீதியான பற்று, பொருள் ரீதியான பற்றில் நம்ம இருக்கும்போது நமக்கு பல்வேறு துன்பங்கள் வருகிறது. மனிதன் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறான். அப்போ தியானம் என்பது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது அந்த அட்டாச்மெண்ட்டை குறைக்கக்கூடிய ஒரு கருவியாக தியானம் இருக்கிறது. மேலும் மூளையை நிறைய அதிர்வலைகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மூளை ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான கருவி. ஒரு 10 லட்சம் கம்ப்யூட்டர் சேர்ந்தா கூட மனித மூளை மாதிரியான செயல்பாடுகளை செய்ய முடியாது. 10 லட்சம் கம்ப்யூட்டர் சேர்ந்தா கூட 10 லட்சம் கம்ப்யூட்டர் ஈக்குவலான ஒரு மூளை நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு விஞ்ஞானியால் ஒரு மூளையை உருவாக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு உயிருள்ள ஒரு மனிதனுடைய மூளையானது அவ்வளவு மதிப்பு மிக்கது. அதுல நிறைய எண்ண அலைகள் மோதும் போது அதுலேருந்து நிறைய எமிஷன்ஸ் வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. நிறைய எமிஷன் வெளியேறுவதை நம்முடைய முன்னோர்கள், அதாவது அறிவியலாளர்கள் அதை பிரிக்கிறாங்க. பீட்டா வேவ், ஆல்ஃபா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ்னு சொல்லி அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளினுடைய வேகத்தை கணக்கிடுகிறார்கள். இந்த பீட்டா வேவ் என்பது அதிவேக மனநிலை, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ரொம்ப பரபரப்பாக உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காது, எப்போதுமே வைப்ரேட்டாக இருக்காது. அப்போ அவர்களுடைய மனநிலையை கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு 14 சைக்கிள்ஸ் வரை அந்த வேவ்ஸ் வெளியில் வரும். அதை பீட்டான்னு சொல்லுவோம், அதிவேக மனநிலை. அப்புறம் ஓரளவு அதிவேகத்திலிருந்து அமைதியான மனநிலையை ஆல்ஃபா என்று அழைப்பார்கள். ஆல்ஃபாவிலிருந்தும் இன்னும் ஒரு நுட்பமான நிலையை தீட்டா என்று அழைப்பார்கள். இன்னும் நுட்பமான பேர் அமைதி மனநிலையை டெல்டா வேவ் அப்படிம்பாங்க. டெல்டா வேவ்ங்கிறது ஒரு வினாடிக்கு 0 முதல் 3 அலைவரிசை தான் நம்முடைய பிரெயின்லேருந்து எமிஷன்ஸ் வரும். இப்போ இந்த பீட்டா வேவை தாண்டி ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, இந்த டெல்டா நிலையை அடையதை சமாதி என்று நம்முடைய முன்னோர்கள் சுட்டி காமிச்சாங்க. ஆகவே விஞ்ஞான ரீதியாக நம்ம தியானத்தை விளக்கக்கூடிய அளவு இன்னும் விஞ்ஞானம் வளரணும். விஞ்ஞானம் வளரணும்னு சொல்றதை விட விஞ்ஞானம் தியானத்தை பார்க்கணும். ஏன்னா விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருச்சு. மனிதனுடைய ஆறாவை குறித்து மனிதன் தியானம் செய்யும் போது அவனுடைய உள்ளுறுப்புகளினுடைய செயல்படும் விதம், நோய் சரியாகக்கூடிய விதம், தியானம் செய்யும் போது மூளையில இருக்கக்கூடிய அதிர்வுகளினுடைய தன்மை, தியானம் செய்யும் போது அவன் மனதில் இருக்கக்கூடிய மனநோய்கள் குணமாகக்கூடிய தன்மை, அவனுடைய வில் பவர் அதிகரிக்கக்கூடிய தன்மை, இந்த உலகத்தை நல்லா ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை எப்படிலாம் கூடுது அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். தியானத்தை விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தணும். அது ஒரு மத அடிப்படையிலேயோ அதை ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய பயிற்சியாகவோ கொண்டு போகக்கூடாது. இது ஒட்டுமொத்த மனமுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மனமுடைய ஒவ்வொருவரின் பயிற்சியாகத்தான் தியானம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.